எதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாங்கள் நடுவே உமக்கென்று உழைக்க வந்திருக்கிறோம். உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். சுவாமி, மை என்கிறது தெரியும், அப்படியே நிமித்தி எழுத்தி என்னை ஊற்றி மீண்டும் பிரகாசமாய் எரிய வைக்கிறார். கரங்களை போல உடைய கரங்கள் இன்றைக்கு எங்களை நிமித்தி மீண்டும் எண்ணெய் ஊற்றி பிரகாசமாய் எரிய வைக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கரமதை செய்யட்டும். உடைய ஆவி எங்கள் மேல் பொழியப்படட்டும். உடைய அக்கினி எங்களை பிரகாசித்து எரியட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். ஒரு குறிப்பிட்ட பசுத்தவனை ஒரு மத்தியிலே சற்று சுருக்கமாக வச்சு நான் கலந்து போக விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாரும் விரும்பி வாசிக்கிறேன், நேசிக்கிறேன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதுமாக இருந்த ஒரு தாசன் ஒரு மத்தியில வைக்கிறேன். அவர் பேர் தான் தாவீது. தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை மிகவும் உயர்த்தினார், மேன்மையாய் ஆசீர்வதித்தார், மேன்மையாய் எழும்பி பிரகாசிக்க செய்தார். இன்றைக்கு அந்த தாவீதை குறித்து சற்று மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். நான் புத்தகத்தில் சில காரியம் எழுதியிருந்தாலும் நானே ஆண்டவருக்கு புத்தகம், ஆகவே அவரை இருதயத்தில் எழுதினதை உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். வேத வசனம் சொல்கிறது தாவீது குறித்து 2 சாமுவேலின் புத்தகத்திலே 23வது அதிகாரத்திலே தாவீது முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீதுடைய கடைசியான வார்த்தைகள் அவர் சொல்கிறார், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. தாவீது தன்னுடைய இறுதி கட்ட வார்த்தைகளை பேசும்பொழுது அவருடைய கடைசி வார்த்தைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அடிபெறலாமல் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, மேன்மையாய் உயர்த்தப்பட்டேன், நான் மந்தையை வைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தரோ என்னை மேன்மையாய் உயர்த்தினார். சாதாரணமா இல்லை, உயர்வுன்னு ஒண்ணு உண்டு, சில கொஞ்சம் அதிகமான உயர்வு உண்டு, ஆனா இதுவோ ஒரு மேன்மையான உயர்வு. பாரு, நம்ம எல்லாம் மந்தை வைக்கிறவங்க தான், நீங்க எல்லாருமே மந்தையில இருக்கிறவங்க தான். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொருடைய கர்த்தர் இப்படி ஒரு மந்தையை மேய்ப்பதற்காக, ஆடுகளை மந்தையில சேர்ப்பதற்காக பிரதான ஆசாரியனாகிய பிரதான மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தையில ஆடுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது என்ற ஒரு புருஷனை தேவன் தெரிந்து கொண்டார். அவனுக்கு தன் தகப்பன் கொடுத்ததான வேலை ஆடுகளை மேய்ப்பது. ஆனால் நம்முடைய பரமன் கொடுத்த வேலை அவருடைய மந்தையை மேய்ப்பது. இஸ்ரவேல் என்னும் மந்தைய, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மடக்கி கொண்டு போனார். ஜனங்கள் அவரை குறித்து சொன்னாங்க, சவுல் இன்னும் தாவீது அரசனாகி இருந்தவளே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனீராமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு காரணம் அபிஷேகம். தாவீது சொல்லுகிறாரு, என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாட்டில் அபூர்வமாய் காணப்பட்டார். எந்த இடத்திலையும் அவரை பார்க்க முடியாது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அபிஷேகம். 2 பேர் கூடி ஜெபிச்சால் அபிஷேகம். ஒரு தனிய வீட்டில ஒரு மனுஷன் நின்று கொண்டிருந்தால் அபிஷேகம். நான் பைக்ல போயிட்டே இருந்தா கூட என் மேல அபிஷேகம் இறங்குச்சு. ஆனா அந்நாட்டில அப்படி கிடையாது. ஆவியானவர் மிகவும் அபூர்வமாய் இருந்தார்.
அபூர்வம் என்று சொன்னால் எப்பொழுதுமே காண முடியாத, பெற முடியாத ஒரு நாட்கள் அது. ஆனால் தாவீதுக்கு ஒரு பெரிய சாக்கியம். அந்த நாளிலேயே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவேதான் அவரை குறித்து சில வார்த்தைகளை சொல்லிட்டு நான் சத்தியத்துக்குள்ள போறேன். அவரை குறித்து வேதம் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம புத்தகத்துல 14 அதிகாரம் ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறது. 14 chapters. பெரிய ஆபிரகாம் எங்களுடைய பிதா என்று சொல்லி யூதர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எங்க பிதா, எங்களுடைய முற்பிதா அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாமை குறித்து 14 அதிகாரங்கள் எழுதியிருக்கு. யாக்கோபை குறித்து 11 அதிகாரங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா யோசேப்பை குறித்து 14 அதிகாரங்கள். பெரிய பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலேயே சோதிக்கப்பட்டு பரிசுத்தமாய் காணப்பட்ட ஒரு மனுஷன் யோசேப்பு தான். அந்த பரிசுத்தவான் குறித்து 14 அதிகாரங்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. தாவீதை குறித்து 66 அதிகாரங்கள் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். பைபிள்ல ஒரு பேர் வந்துட்டா கூட அது பெரிய பாக்கியம். நம்முடைய குர்ஆன்ல எல்லாம் அவங்க நமக்கு இது கூட மாதிரியே தெரியல. பைபிளை குறிச்சு எங்க பாக்கெட்ல சொல்லி போயிடும். அவங்க எங்கன்னா பாக்கெட்ல வச்சுக்கிறத பாத்துக்கீங்களா? வச்சுக்கோங்க. நம்ம பைபிளை தெரிஞ்சுக்குவோம். அதுலயே சோத்து பையன் இருக்கும், எலக்ட்ரிக் பையன் இருக்கும், அதுலயே பைபிளை வச்சிருப்போம். அவங்க கறக்கிறதுக்கு ஒரு பக்தி, அதை வச்சு வாசிக்கிறதுக்கு ஒரு பக்தி, அப்படி ஒரு பக்தியா இருக்கிறாங்க. அவங்கள அது ஒரு பேர் ஏற்றிருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா தாவீது அவரை குறித்து 66 அதிகாரங்கள் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது அதோடு முடியல. இந்த தாவீது 73 சங்கீதத்தை நம்முடைய வேத புத்தகத்துல சங்கீத புத்தகங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா 73 சங்கீதங்கள் தாவீதுடைய சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வாக்கியம் பாருங்க. இதுக்கெல்லாம் சாக்கியம், இதுக்கெல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் அசைவாடினார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தையை பார்த்து நான் பூச்சி புல்ல எரிச்சு போனேன். அதுல என்னன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டை விட்டுருங்க, புதிய ஏற்பாட்டை நீங்க தொடங்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன போட்டிருக்குது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வம்ச வரலாறுலயே தாவீது இடம்பெற்று விட்டார். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, எத்தனையோ மகிமையான புருஷர்கள் வாழ்ந்தாங்க. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருக்கு. ஒரு மனுஷனுடைய தேவன் வைத்த அபிஷேகம் எவ்வளவாய் அவரை உயர்த்தினது என்று சொன்னால் இந்த வசனங்கள் மிகவும் அவரை குறித்து விலக்கி காட்டுறதெல்லாம். தாவீதுடைய குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனைதான் மிரட்டி நம்ம சொன்னாலும் வேதம் எழுதி வச்சிருக்க, அதை மாற்ற முடியாது. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இப்படி அபிஷேகிக்கப்பட்ட இந்த தாவீதை குறித்து சில காரியங்களை சொல்றேன். பூமியில பலர் மேன்மையாக உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, உலக பிரகாரமாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா தாவீதை கர்த்தர் வித்தியாசமாய் வைத்தார். அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது இந்த அபிஷேகம் யூசுவலா 3 காரியங்கள்ல வெளிப்படுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த 3 விதமா வெளிப்பட்டது. ஒன்று, ஒரு மனுஷனை இந்த அபிஷேகம் ராஜாவாய் உயர்த்தி, it made him a king. யார் மேலதான் அபிஷேகத்தை பார்த்து நீ ராஜா அப்படின்னு சொன்னாங்களோ அவன் ராஜாவாய் மாறினான். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியம். இதே அபிஷேகம் ஒரு மனுஷனை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறது. சோதனை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதே அபிஷேகம் இன்னொரு மனுஷன் மேல் மாற்றப்படும் பொழுது அவனை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணி 3 அபிஷேகத்தை தான் பழைய பாட்டுல பார்க்க முடியும். ஒன்று ராஜரீக அபிஷேகம், இன்னொன்று தீர்க்கதரிசி ஆகிய அபிஷேகம், இன்னொன்று ஆசாரிய அபிஷேகம். ஆனால் இந்த தாவீது இந்த 3 அபிஷேகத்தையும் பெற்றிருந்தார். அவர் ஒரு ஆசாரியன். அவர் தேவனுடைய ஆலயத்தில் நின்று பாடினார், துதித்தார்,
தேவ ஜனங்களுக்கு அவர் தேவனுடைய அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்து வைத்த பிறகு அந்த தேவ ஜனங்களுக்கு அவர் பலியிட்ட பிறகு காணிக்கைகளை கொடுத்து அனுப்பினார். அவர் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆசாரியனுடைய வேலை தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதே. ஆமென் சொல்லுங்க. So he was என்ன சொல்றது, a priest. He was a priest. ரெண்டாவது, he was a great prophet. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். தாடி மயிரை பிடுங்கினார்கள். புதிய ஏற்பாட்டுல மயிரை பிடுங்கினாங்கன்னே போட்டு இல்ல, ஆனா பிடுங்கி இருக்காங்க. இவர் சொல்றாரு, பார்த்துறாரு. இவர் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 750 வருஷத்துக்கு முன்னதாகவே வாழ்ந்த தாவீது தாடி மயிரை பிடுங்கினார்கள். அவருடைய கைகளிலும் காலிலும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு பட்டு. இப்படி தாவீது பார்த்த தரிசனங்கள், தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடுகளை குறித்து திட்டமும் தெளிவா எழுதியிருக்கிறது பார்த்தா ஏசாயா கூட கம்மியா தான் எழுதியிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இப்படிதான் இந்த மனுஷனுக்கு நேரம் இருந்துச்சோ தெரியல. நம்மளாம் கொஞ்சம் கூட நேரம் இல்ல, எங்களுக்கு ஓடுறதுக்கே நேரம் இல்ல, அடுத்த மக்களை பாக்குறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்றோம். இவர் எல்லாத்தையுமே பார்த்திருக்காரு. இவர் தூங்குனாரா தூங்கலையா, என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒன்றையும் பார்த்திருக்காரு. ஒரு பக்கத்துல பிள்ளைகளா பெற்றுன்னு இருக்காரு, கல்யாணமா பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தரிசனமா பார்த்திருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. மூன்றாவது, தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தேவன் உங்களை பிரியமா அழைச்சிட்டாங்க. 3 காரியங்களை நமக்கு செய்வான். 3 அபிஷேகத்தை நம்ம மேல வைப்பான். புதிய ஏற்பாட்டுல 5 அபிஷேகம் சொல்றாங்க. 5 அபிஷேகம் சொல்லி பார்க்கலாம். ஒரு யாராவது ஒருத்தர் புதிய ஏற்பாட்டுல 5 அபிஷேகம். ஆனா பழைய ஏற்பாட்டுல 3லயே எல்லாமே இறங்கிடுச்சு. உதவமும் பண்றான், மேய்ப்பனும் வேலையை பார்த்துறான், எல்லாத்தையும் அவங்களே பண்ணிட்டாங்க. இங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு ஊழியம். அதனால பிரிச்சு கொடுத்துறாங்க. இதுலயே அடிச்சுன்னு சாப்பிடலாம் நம்ம. ஆனா தாவீதின் நாட்கள்ல தேவன் அவர் மேல் வைத்திருந்த அபிஷேகம், ஆண்டவருடைய மகிமை ஆவியானவர் அவனுக்குள்ள ஊற்று எடுத்துக்கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் சங்கீதத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, 40 ஊற்று புறப்பட்டு வந்து இதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடிச்சு அப்படி சொல்றாரு. தண்ணீர்களும் திரளான அலைகளும் தலைமையில மோதி அடிச்சது அப்படின்னு சொல்றாரு. இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு சும்மா சாதாரண கால் வச்சுட்டு போறவங்களுக்கு தெரியாது. பீச்ல போய் காலை வைக்கிறவங்களும் உண்டு, பீச்ல உள்ள இறங்கி குளிக்கிறவங்களும் உண்டு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் பீச்ல படுத்து குளிச்சிருக்கேன், எனக்கு நீச்சல் தெரியாது. அதனால படுத்துக்கிறது போயிருக்கேன். தள்ளி அலை வந்து நம்ம மேல அடிச்சுட்டு போவோம். ஆனா சில பேர் உள்ள நின்று போறான், போய் அலை மேல ஆகும் போது அது அடிச்சுன்னு வரும்போது இவன் பாயலாம் அதுக்கு மேல. இது ஒரு காரணம். இப்படியும் ஒரு இருக்குது. நம்மளுக்கு அந்த அனுபவம் இல்லை. இந்த தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதையா அமைய சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. சும்மா உட்கார்ந்து பேசுறவங்க ஆயிரம் பேசுவான். இது கிடையாது, அது கிடையாது, இது உண்மைதான், அது பொய் தான் சொல்லுவோம். ஆனா அது உள்ள போனவனுக்கு அந்த அனுபவம் ஆழா இல்லைன்னு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப தம்பி வந்துச்சுன்னா, அண்ணே அந்தமானுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டான். ஏடா இது நல்லா ஜெயில போடுற இடத்துக்கு என்ன போய் கூப்பிடுற? ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் தப்பு செஞ்சா எடுத்து எங்க போடுவாங்க? அந்தமான் ஜெயில தான் போடுவாங்க. அங்க போய் என்ன கூப்பிடுறேன். ஆனா அது அந்த காலம். இப்ப அப்படி இல்ல. அங்க ரொம்ப ஜெயிலெல்லாம் ரொம்ப சிறப்பா வச்சிருக்காங்க. வந்து பாக்குறதுக்கு அருமையா இருக்கும். நைட்ஸ்ல லைட்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப ஜோரா இருக்கும். அங்க போட்டு வச்சிருக்காங்க. அந்த போட்ல நீங்க ஏறி போனீங்கன்னா கீழே கண்ணாடி தான், கீழே இருக்கிற மீன் முத்து கித்து எல்லாம் பார்க்கலாம். அப்படின்னா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. நம்ம வந்து ஜெயில நினைச்சிருக்கிறோம். ஆனா அவன் சொல்றான் அப்படி இல்ல. போட்ல வந்தீங்கன்னா கடல்ல கூட்டு போறேன். கடல்ல பாத்தீங்கன்னா அடியில இருக்கிற மீன் கீழே நீந்த நீ மேல உட்காந்துருப்ப. தெரியுங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஒரு வீட்டுக்கு எங்க கூட்டிட்டு போனாங்க. ஒரு பெரிய செல்வந்தர் வீடு கட்டிருந்தார். வாங்க எங்க வீட்டுக்கு சொன்னார். சரி ஒரு நாள் போனேன். அவன் வீட்டுக்கு போனா அவர் வீடு பார்த்தாலே ஆச்சரியமா இருந்துச்சு. கேட்ல போய் நான் நின்னேன். திடீர்னு என்னடா யாருமே இல்லையா பார்த்தா உள்ள நாய் கொலைக்குது. ஐயோ இந்த நாய் கொலைக்குது, இதுகிட்ட போனா இருக்கிற எலும்பையும் குடிக்கும், நம்மளால உள்ளே எதுவும் போக முடியாது நினைச்சு நின்று இருந்தேன். சத்தம் கேட்குது. ஹலோ யாரு இது? ஆபத்துன்னு கேட்குது. வெறும் நாய் தான் வெளியே இருக்குது. யாருதுன்னு கேட்குதுன்னு பார்த்தா இங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க. நான் திரும்பி எங்க சதை கேட்குதுன்னு பார்த்தேன். பிரதர் நீங்களா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாங்க. ஒரு நிமிஷம் இருந்தாங்கன்னு பார்த்தா கதவு டங்குன்னு இருந்துச்சு. ஒரு மனுஷனும் இல்ல. வெளியே கேட்டு வெளியே காம்பவுண்ட் கேட்ல தான் அது பாட்டு கதவு தக்குது.
யாருமே திறக்கல. உள்ள வாங்க பிரதர் அப்படின்னாங்க. சரி கார் திருப்பி உள்ள போனோம். வீட்டுக்குள்ள போறா அவங்க வீடு அதையெல்லாம் காமிச்சாங்க. அந்த வீட்டை பார்த்தா பிரம்மாண்டமா இருந்துச்சு. இப்படி ஒரு வீடா? கிச்சன்ல கூட ஏசி வச்சிருக்கான், ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி. நம்ம வீட்டுல இருக்கிற ஜம்பளைங்க விசிறி விசிறி ஊதிக்கின்னு சமையல் செய்யுது, அங்க சில்லுன்னு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓஹோ இப்படி ஒரு வீடா? அப்புறம் வாங்க மேல போகலான்னு கூட்டு போனாங்க. மேல போலான்னா அங்க படிக்கட்டு இருக்காங்க, படிக்கட்டு அங்க போய் ஏறணும். இங்க பார்த்தா மீனா நீந்து போகுது, கீழே வெறும் மீனா நீந்துது. நான் ஷூ ஷாக்ஸோட நிக்கிறேன். அவர் பிரதர் போங்க பிரதர், ஷூ கைக்கு வாப்பா, எப்படி தண்ணியில நின்று போ, வாங்க பிரதர் அப்படி கூப்பிட்டாரு. அவர் கூட்டிட்டு போனா போயிட்டே இருக்கிறேன், தண்ணியில கால வைக்கல. பார்த்தா கண்ணாடி போட்டுருக்கான், கண்ணாடி போட்டதே தெரியல. கீழே கண்ணாடி போட்டதே என் கண்ணுக்கு தெரியல. கீழே ஓடுற மீன் இந்த கோல்டு பிஷ் கலர் கலரா போகுது, அதுதான் கண்ணுக்கு தெரியுது. ஓஹோ இப்படி எல்லாம் இருக்குதா? நம்ம நடந்து போவையே தண்ணியில கால வச்சிருவேன், இல்லை நான் மூழ்கி போடுவேன்னு சொல்லி இருப்போம். ஆனா நடந்து போனாதான் தெரியும். ஆவியானவர் அப்படிதான், அவனுக்குள்ள உள்ள இறங்க 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 புதையல்களும் பொக்கிஷங்களும் நம்மளுக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். பெரியமான நான் நேற்று தினத்து கதையில நினைக்கிறேன், கத்தனை எழுப்பிவிட்டான். நான் எழுந்து காலையில் உட்கார்ந்து விஜயகாந்தால பேசிக்கிட்டே இருந்தேன். பரிசுத்தாவியானவர் என்னோட பேசினார். சொன்னார், இந்த கூட்டத்துக்காக டேட் கொடுத்துட்டு பிறகுதான் என்ன பேசுறது தெரியலையே. அவங்க கிட்ட போய் நானு எல்லாம் வெளியுமா இருப்பாங்க, நான் மட்டும் தான் அப்படிங்க, நான் என்ன பேசுறேன் சொல்லுங்க அது அப்படின்னு. அப்போ அது சொன்னாங்க, ஒரு காரியத்தை நீ தெரிஞ்சுக்கோ, சில காரியங்கள் நம்மளை விட்டு கீழே விழுந்தாதான் மகிமையா இருக்க முடியும். என்ன அன்றைய சொல்றீங்க? அப்ப எனக்கு சொன்னார, மோசை எடுத்துக்கோ, அவனை விட்டு ஒண்ணு கீழே விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு சொல்லு? அது ஒன்ன விட்டு விழும். மோசையின் கையில இருந்து கோல் கீழே இருந்து it fell down from him. சொன்னா அவனுடைய நம்பிக்கையெல்லாம் இந்த கோல் மேலதான் இருந்துச்சு. அவன் ஆடு மேய்ச்சதுனால ஒரு பெரிய கோல் வச்சுட்டு இருந்தான். அந்த கோல் தான் அவனுக்கு ஆதாரம், அந்த கோல் தான் அவனுக்கு பாதுகாப்பு, அந்த கோல் தான் அவனுக்கு பெரிய பொக்கிஷம் நினைச்சிட்டு இருந்தான். அதனால எங்க போனாலும் கோலோடு தான் போனேன். ஆனா அந்த கோலை கீழ் விழுற வரைக்கும் நான் அவனை கையில் எடுக்கவே முடியல. கோலை கீழே போடுவான். அழுது அன்புற ஒரே செய்யணும், நீ ஏஞ்சினா செய்ய முடியாது, நீ குனிஞ்சதான் செய்ய முடியாது. அவர் ஏஞ்சி நிக்கணும். நீ என்னைக்கு குனியறியோ அன்னைக்கு அவர் ஏஞ்சி நின்றுடுவார். சோதனை செய்யணும். என்ன ஈஸி நம்ம சொல்றோம், எப்போ கஷ்டம் கஷ்டம்னு. ஊழியத்தை போல ஒரு லேசான காரியம் ஒன்றும் இல்லை. அது எப்ப லேசியா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா கஷ்டமானது எதுன்னா ஊழியம் இல்லை, நம்மளை அர்ப்பணிக்கிறது தான். நம்மளால நம்மளை அர்ப்பணிக்கவே முடியாது. எதனா ஒண்ணு எப்படி கையில வச்சுக்கின்னு இது என்னது இது என்னது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். பிள்ளைனா ஒரு பிள்ளைங்க எடுத்துங்க, உங்க பிள்ளைங்க இருப்பாங்க, ஏய் என் பேச்சு கேட்டுனாட அப்படின்னு சொல்லுவோம். ஏய் இன்னும் நான் அப்ப என் பேச்சு கேட்க அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த காரியத்தை கூட நம்மளால விட முடியாது. கத்தர் என்ன சொல்லுவாரு, நீ கம்முன்னு நான் அவன் சொல்ல முடியுமா? அவர் அப்பனாச்சா? இப்ப எனக்கு பிள்ளைய பார்த்தா நான் அப்பன்றேன், நான் அவர்கிட்ட நிற்கும் போது அவர் எனக்கு அப்பேன். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கத்தருடைய சமூகத்துல நம்ம விட வேண்டிய காரியங்கள், நம்மளை விட்டு விட வேண்டிய காரியங்கள். மோசையின் போல் விழுந்த பிறகுதான் அதே போலதான் திருப்பி அவங்க கொடுத்தாரு. பட் வித்தியாசம் ஆயிடுச்சு. கீழே விழுந்துச்சாலே நீ வித்தியாசம். ஆண்டவர் சொன்னார், நீ கீழே விழுந்துச்சு நீ வித்தியாசம். ஆனா விழுற வரைக்கும் அவன் சொன்ன வாட் இஸ் திஸ் கால் ஆண்டவர் கீழே போட்டு எவ்வளவு வச்சிருப்பான். நம்ம லைனா வச்சுருக்கோம், அதனால நமக்கு தெரியல. அவன் எவ்வளவு வச்சிருப்பான் கீழே போடணும்னா. இந்த கோலை ஏன் கீழே போடணும்? நம்ம கை மேல துண்டத்துக்கு கீழே போடுங்க. சில பேர் துண்டு போட்டு போறாங்கல்ல, துண்டு கீழே போடுச்சுன்னா நம்மள துண்டு துண்டு ஆக்கிடுவாங்க. சில பேர் அவ்வளவு மேன்மையா வச்சிருப்பாங்க, மேல போட்டுக்கல அங்க வச்சுடும். அது பேரு அந்த கோல் அவனுக்கு பெரிய காரியம். அவன் கோல் நான் கீழே போட சொன்னேன், கீழே போட்டான். இன்னொரு காரியம், எலியாவின் மேல இருந்த சால்வை கீழே விழுந்தது.
ஹalleluya. என்னதான் எலியா மேல அவர் மேல போட்டது சால்வை அது நாத்தடிச்சு கூட நீங்க பரலோகத்துக்கு இடம் இல்ல. God did not take that garment. அந்த மேண்டல் எடுக்கவே இல்லை. அந்த கீழே மூண்டிச்சு. சோத்திரம் சொல்லுங்க. உன்னுடைய எதுவுமே மேல போவா தெரியல. அப்போ flesh will never go up. Only the spirit will go up. அதனால ஆண்டவர் நம்முடைய மாம்சத்தை பத்தி கவலையே படுறது இல்லை. மாம்சத்தை பத்தி கவலையே பட மாட்டார். என்னதான் ஆஸ்பத்திரியில நீ சாக கிடந்தாலும் நீங்க போய் என்ன செய்வீங்க? இயேசுவை பத்தி சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க இயேசுவை பத்தி? ஆத்மா தான் ரட்சிக்கப்படும். மாம்சம் சுகமாயி திரும்பி சாக கடைக்கு தான் போவான். மாம்சம் சுகமாயிட்டா திரும்பி கொண்டாடி அடிக்க தான் போவான். எந்த காரியத்தை முதல்ல செஞ்சாலும் திருப்பி செய்வான். யாரெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்கலையே போய் அவர்கிட்ட போடலாமான்னு செய்வான். பட் ஆண்டவர் சொல்றாரு சொல்றேன். எலியாவின் மேல இருந்த சால்வை எலிசாவின் மேல் தலைகளை கீழே விழுந்தது. கர்த்தருக்கு சோதனை சொல்றேன். கர்த்தர் சொன்னார், அவன் மேல இருந்த சால்வை கீழே விழுச்சு பார்த்தியா? இட் ஃபெல் டவுன். உன் மேல என்ன சால்வை இருக்கு சொல்லுங்க. எதை தூக்கி பெருசா போட்டு வச்சுக்கலாம். அதுல இன்னொரு காரியத்தை சொன்னார். எனக்கு அழகலையா வந்துச்சு. எலிசா அந்த சால்வை எடுத்தாரு. எலிசா நினைச்சிட்டாரு எஜமான் போயிட்டாரு. இந்த எஜமானுடைய சால்வை வச்சு நம்ம நீ ஒப்பேற்றிடலாம். சால்வையை முறுக்கி ஒரே அடி. எலியாவின் தேவனேங்கே அவ்வளவுதான். அது என்ன நடந்துச்சு? யோர்தான் 2 பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை முறை பிறந்துச்சு? அதுக்கப்புறம் எங்க பிறந்துச்சு? எத்தனை முறை பிறந்துச்சு? அதுக்கப்புறம் எங்க யூஸ் பண்ணாரு அவரு? Did he use the name again? எலியாவின் தேவனேங்க திருப்பி யூஸ் பண்ணானா அவன்? இல்லவே இல்ல. ஏன்? ஒரே முறை தான் காமிச்சாரு. I showed my power to him. அவ்வளவுதான். உன் மேல இருக்கிற அபிஷேகம் நோட்டு நீ கொடுத்துட்டு போகவே முடியாது. You can't give your anointing to somebody. Yes. Hallelujah. என்கிட்ட வந்து கேட்காதீங்க உன் அபிஷேகத்தை நான் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா அவன் கதை முடிஞ்சு போச்சு. நீ வரவிட்டாண்டி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாத்தையும் அங்கிருந்து தான் பிடிக்க கொடுக்கணும். நம்முடைய அருமையான தகப்பனார் இன்றைக்கு ரொம்ப சிக்கா இருக்காரு. அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் சாம் சுந்தரம். அவர் அடிக்கடி அவர் ஒரு பாஸ்டர் சொன்னார். அவர் போய் கேட்டாரா பாஸ்டர், நம்ம பாஸ்டருக்கு என்ன வேலை சொல்லுங்க? உங்களை சொல்ல என்ன சொல்ற? ஐயா என் கூரை பிடிச்சி ஒழுகுறேன். புயல்ல பிடிச்சி போச்சு, வெயில்ல பிடிச்சி போச்சு, கூரை போட்டு கொஞ்சம் பணம் வேணுமா? என்ன வந்து பணம் கேட்குறேன்? நானே ஏசுநாதர் தாடி முடியல உன்னை பிடிச்சி தொங்கி நிற்கிறேன். நீ என்ன சேர்ந்து பிடிச்சி நான் அத்தின் கீழே விட்டுருவோம். நீ போய் பக்கத்து முடிய பிடிச்சின்னு தொங்கியா அப்படின்னு சொன்னார். அந்த பாஸ்டர் வந்து சொன்னார், அண்ணே அவரை கேட்டானே எப்படி சொன்னாருண்ணே, தாடி முடியல ஒரு முடிய பிடிச்சி இவர் தொங்கி இருந்தா இத்தனை வருஷம் இன்னும் தொங்கி நிற்காரு பாரு. மரண படுக்கையில தொங்கி நிற்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாடியை பிடிச்சிவா. இந்த தாடிக்காரரை விட்டுறாரு. எந்த தாடிக்காரையும் நீ நினைச்சு பின்னால போயிடாரு. தாவீது அந்த தாடிக்காரரை பிடிச்சி தொட்டுதான் இவரும் தாடி வச்சுருந்தாரு. தாவீது கூட தாடி வச்சிருந்த மனுஷன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க. தரிசனத்திலையும் சொல்லலாம். தாவீது தாடி வச்சிருந்தது அப்படிதான் அவன் கூட இருந்த ஆளுங்க தேடி வச்சிருந்தான். இவன் அனுப்பின தூதன் அவன் ஒரு பாதி. எல்லாருமே பாருங்க, அப்பா எப்படி சோதனம் பண்றாரு, நீங்களும் சோதனம் போடுங்க. அல்லேலூயான்னு நீங்களும் அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எப்படி ஒரு ஃபாலோவர் இருந்தாருன்னா இந்த டிசைபிள் அப்படியே ஃபாலோ பண்றதுதான். ஆனா அவருடைய தாடிகார் வந்து சவுல் இல்ல, அவ்வளோத்துல உட்கார்ந்து இருந்தார். இந்த சாலைய அவர் எடுத்து ஒரு முறை தான் வச்சிருவார். அதுக்கப்புறம் அது நாத்த வச்சிருக்கோம். எலியா நாத்த வச்சிருக்கோம். எலியாவோட நாத்த வச்சிருக்கோம். Only once God will use after the man died. இல்லைன்னா எலிசா செத்து பேரும் ஒருத்தனை தான் உயிரோட எழுப்பினாரு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் சடலத்தை கொண்டு போய் அதுல போட்டாங்களோ தெரியல. நம்மளால போட்டுனே இருப்பான். இல்லைன்னா அந்த எலும்பெல்லாம் பிடிங்க எடுத்து வச்சிருவான். தெரியுமா உங்களுக்கு? இப்ப போய் பாத்தீங்கன்னா இந்த கெத்திட்ரல் ஒண்ணு இருக்குது, சாந்தோம் கெத்திட்ரல், கேத்தலிக் சர்ச் சாந்தோம்ல, மயிலாப்பூர் சாந்தோம்ல கெத்திட்ரல்ல போனீங்கன்னா அவங்க ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க பின்னால. இந்த மியூசியத்துக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய ஹார்ஸ் மாதிரி ஒண்ணு கோல்ட்ல செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா அதுல தோமாவுடைய எலும்புல ஒரு சின்ன பட்டனோட சின்னதாக்கு, நம்ம போடுற பட்டனை விட சின்னது, அது நடுப்புற வச்சிருக்காங்க. இது என்ன தோமாவுடைய எலும்பா? தோமாவே அங்கதான் பொச்சிருக்காங்க, கீழே வச்சிருக்காங்க. அந்த கலர் என்ன உள்ள, ஆனா எலும்பு இல்ல. ஏன்னா போர்ச்சுகீஸ்காரன் வந்து இங்க ஆட்சி செய்யும் போது ஃபுல்லா தோண்டி எடுத்துட்டான். அவன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு சின்ன எலும்பு உங்களுக்கு
சாம்பிளுக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிறான். அந்த சாம்பிளே வச்சுன்னு இவனுக்கு பெருசா ஆடிங்கிறான். எலிசாவுடைய எலும்பு வச்சு இன்னும் ஆடின்னு இருப்பான். இதை தொட்டா சுகம் சரி, தொட்டா எனக்கு சுகம் இல்லை, அவரை தொட்டா தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு கூட தெரியும். சவுல் சொல்றான், ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த கோலியாத்துக்கு முன்னால போய் நிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ போறேன்னு சொல்ற, நீ ஒரு வாலிபன், உனக்கு யுத்தத்துக்கு ஒண்ணு சம்மந்துக்கிற மாதிரியே தெரியல, சும்மா மனமழன்னு இருக்கிற, நீ தாடி வீசி எல்லாம் வயசு போட்டு நீ வா, என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கோ, என்னுடைய யுத்த ஆயுதங்கள் எல்லாம் தரிச்சுக்கோ போ அப்படின்னு சொன்ன. போட்டு தண்டு பார்த்தா தொகலா புதுகான்னு இருந்துச்சு. இவனால ஒண்ணும் இல்ல, எல்லாம் கீழே விழுந்தது. சோத்திரம் சார் கர்த்தர் சொன்னார், everything has to fall down. நீ யாரை நம்பிட்டு இருக்க? யாரை நம்பி நீ ஊழியம் செஞ்சுட்டு இருக்க? எந்த கர்வத்துல நீ ஊழியம் பார்த்துட்டு இருக்க? எந்த மமதையில நீ ஊழியம் பார்த்துட்டு இருக்க? எது மேல நம்பிக்கை வச்சு ஊழியம் பார்த்துக்க? சொன்னா ஆண்டவரே இல்ல, கைவிட்ட கடைசியில போய் நின்னா, ஏய் நீ நின்றுட்ட இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் அவனை தோப்புன்னு உந்தான். எங்க போனா பாத்தீங்களா? கடைசியில அங்கதான் நீ ஜெயிக்கணுமா, மேன்மையா உயர்த்தப்படணுமா, மேன்மையான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணுமா, அதுக்கு நம்ம கிட்ட இருந்து விழ வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. சவுல சொன்னார், சவுல் கண்ணில இருந்து செதில் விழுந்துச்சு ஆண்டவரேன்னு சொன்னேன். அதுவும் உண்மைதான். நம்முடைய கண்ணில் இருக்கிற பாவங்கள், மேன்மையான காட்சிகள், இந்த சமயத்தில் நம்ம பார்க்கும்போது சில காரியங்களும் நம்ம அழகா இருக்கும். சில வீட்டுக்கு போற வச்சுங்க, ரொம்ப அழகான காட்சிகள் இருக்கும். அது கூட நம்மளை கலந்து இழுத்துரும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். தேவன் நம்ம மேல் வச்சிருக்கிற அபிஷேகத்தை அது கெடுத்துரும். அபிஷேகம் கிடையாது, கெட்டதை நம்ம போறாங்க. நம்ம கெட்ட கர்த்தர் உபயோகப்படுத்த முடியாது. தெரியுதா அவனுக்கு? சோதனம் சொல்லுங்க. அதனாலதான் லௌகீக கவலை நமக்கு தேவையில்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. இந்த லௌகீக கவலை, எந்த கவலை உள்ள வந்துட்டாலும் God cannot use you. பிசாசு உபயோகப்படுத்துற ஒரு பெரிய ஆயுதம். ஊழியத்துக்கு போறதுனால ஒரு கவலை கொண்டு வருவான். ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் சொல்லுவாங்க, போராட்டி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் மனசுல சோறு வரும். ஐயோ என்ன பண்ண போறோம், அந்த கவலை இருக்குது. ஆண்டவருடைய கிரியை நடப்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் பாத்துறோம். இந்த பாத்திரத்தை சோர்ந்து போச்சுன்னா கர்த்தர் கிரியை பண்ண முடியாது. அதனால இந்த காரியத்தை எடுத்து, இப்படிப்பட்ட கவலைகளை நம்ம கூட வச்சுக்க கூடாது. நம்முடைய கண்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமையான காரியங்கள், கவர்ச்சியான காரியங்கள், பாவ இச்சையான பார்வைகள், இது எல்லாத்தையும் கலந்து போட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவரே கண்ணில இருந்து செதில் விழுந்துச்சுன்னு சொன்னேன். கர்த்தர் சொன்னாரு, இல்லப்பா அவனே கீழே விழுந்தான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. The Lord told me, கண்ணில இருந்து மாத்திரம் இல்லப்பா, அவனே விழுந்தான் பாருங்க, அவனே விழுந்தா சாஸ்தாங்கமா. இனி ஜீவிப்பது நான் இல்லை, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி ஒரு நன்மை, இப்படி